ஈசாக்கு ஒரு கடின உழைப்பாளி. ஒரு நிலத்தை பண்படுத்துறதுல இருந்து, துறவுகளை தோண்டுகிறதுல இருந்து, விதைக்கிறதுல இருந்து, அறுவடை செய்கிறதுல இருந்து, வேலையாட்களை வேலை வாங்குறதுல இருந்து, ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் இதையெல்லாம் பராமரிக்கிற கடினமான உழைப்பாளி. சத்துருக்கள் அவங்க தோண்டுன துறவுகளை மூடுறாங்க. சோர்ந்து போய் மூளையில் முடங்கலை. எத்தனை முறை மூடினாலும் அவர் திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருந்தார். ஈசாக்கு பக்தின்னு சொல்லிட்டு தியானிக்கிறவரா ஜெபிக்கிறவரா மட்டும் இல்லாமல் 100க்கு 100 கடின உழைப்பாளியா இருந்தார். சத்துருக்கள் தொடர்ந்து அவருடைய துறவுகளை மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க எத்தனை தடவை துறவுகளை தோண்டினாலும் இவங்க மூட தான்ப்பா செய்வாங்க அப்படின்னு சோர்ந்து போயிருக்கலாம், முடங்கி இருக்கலாம், அவங்களோட போய் போராடி இருக்கலாம். ஆனால் அதை செய்யாதபடிக்கு ஈசாக்கு எத்தனை முறை மூடினாலும் அவர் தொடர்ந்து அதுக்கான முயற்சி எடுக்கிறவராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில் சில முயற்சிகளை நீங்கள் ஒரு தடவை 2 தடவை எடுத்துட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபத்தோட கூட முயற்சி செய்யுங்க. நிச்சயமாகவே அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எந்த இடத்துல உங்களுக்கு சத்துருக்கள் விரோதமாக எழும்பி இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிசாசு தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க விடாமல், ஊழியத்தில் முன்னேற விடாமல் தடுத்து கொண்டே இருந்தாலும் சரி, இல்லை சாத்தான் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டே இருந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். ஆனால் தேவன் தான் இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பிசாசு தடை பண்ணி வச்சிருந்தானோ, எப்படி ஈசாக்க 100க்கு 100 ஆசீர்வதிச்சாரோ, உங்களையும் 100க்கு 100 ஆசீர்வதிப்பார்.